ஒரு சூப்பரான சத்தியத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். இயேசுநாதர் சிலுவையில அறையப்படுறதுக்கு முந்தின நாள் ராத்திரி கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணாரு. அப்போ பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர்த்தையும் கூட்டிட்டு போறாரு. அப்ப அவங்கள ஜெபம் பண்ண சொல்றாரு. கொஞ்சம் கல்லறை தூரம் அந்த சைடு போயிட்டு அவங்கள ஜெபம் பண்ண சொல்றாரு. இவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இயேசுநாதர் வந்து சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது என்றார். ஆவி உற்சாகமானது, மாம்சம் பலவீனமானது. இந்த பலவீனமான மாம்சத்தை எப்படி ஜெயிக்கிறதுனா அது ஜெபத்துலதான் இருக்கு. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஒருவேளை பீட்டர் ஜெபம் பண்ணியிருந்தா 3 முறை இயேசுநாதரை மறுதளிச்சிருக்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஜெபம் ரொம்ப முக்கியம். வேத வாசிப்பு, ஜெபம் நீங்க டெய்லி பண்ணியே ஆகணும். அது உங்க லைஃப் ஸ்டைலா மாறணும். அப்பதான் உங்க வாழ்க்கை மறுரூபம் அடையும். இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்